இவங்களுக்கு யார் இந்துக்களுக்கான அத்தாரிட்டின்ற கிரேட கொடுத்தாங்கன்னே தெரியல. அந்த திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கறத ஒரு அயோத்தி மாதிரி மாத்தணும்னு இன்னைக்கு ஒரு நடிகர் புதுசா உருவாயிருக்காருல்ல, அப்பன் முருகனை நாங்க காப்பாத்தணும். அவரு நம்மள பாத்துக்குவாரா இல்ல நம்ம அவரு பாத்துக்கணுமா? என்ன ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்கு உங்களோட அரசியல். சர்வே கல்ல தான் நாங்க வந்து தீபம் ஏத்துவோம்னா, ஏங்க முருகருக்கு சர்வேக்கல்ல தீபம் ஏத்துறதுங்கிறத ஒத்துக்க முடியுமா? ஆனா நீதி அரசரை பத்தி எல்லாம் யாரும் இங்க பேசிடக்கூடாதான். இந்து முன்னணி இந்த மாதிரி ஆட்களினுடைய கேஸ் வந்தா மட்டும் ஏன் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தான் அந்த கேஸ ஹேண்டில் பண்றாரு? அவரு சென்னையில இருந்தா சென்னை அமர்வுல கேஸ் போகுது. அவர் மதுரை கிளையில இருந்தா மதுரை கிளை அமர்வுக்கு இவங்க எல்லாம் கேஸ் போட்டு இது பண்றாங்க. அதாவது நான் கடவுளை வணங்குறேனா என்பது அல்ல விஷயம். கடவுளை வணங்குவோர் மதிக்கும்படி நாங்கள் நடந்து கொள்கிறோமா என்பதுதான் விஷயம். அது நீங்க எல்லா நல்ல விஷயத்தையும் செஞ்சு மக்களினுடைய ஆதரவு முழுமையா பெற்ற ஒரு நிலைப்பாட்டுல இன்னைக்கு திமுக இருக்கே அப்படிங்கிற ரொம்ப மோசமான ஒரு வன்மத்துல இன்னைக்கு இந்த பிஜேபி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கையில் எடுத்திருக்கு. ஏங்க இப்படி ஒரு மோசமான ஒரு ஒரு இழிவான அரசியல் பண்றீங்க?